பண்ணாலே கேன்சர் வந்துடுமா? இந்த மாதிரி நிறைய தவறான ஒரு கருத்து அவங்க மனசில் இருக்குது. இதெல்லாம் இந்த தடையெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் இந்த மொபைல் மேமோகிராம் இப்போ உங்கள் வாசலுக்கிட்டேயே வந்துடுச்சு. தயவு செய்து இதை பயன்படுத்தி இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். என்னோட வேண்டுதல் என்னன்னா, இப்போ வந்துட்டு ஒரு நோயை வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணிக்க முடியும். அது வரத்துக்கு முன்னாடியே காக்கிறதுக்காக தான் மருத்துவர்களோட முதல் எண்ணமே. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தான் ஒன்றும் இல்லையே, எனக்கு எங்கள் வீட்டில் யாருக்கும் கேன்சர் இல்லை மேடம், நான் சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரியான மனப்பான்மையோடு இருந்து கடைசியில் அதை கண்டுபிடிக்கும் போதும், மேடம் நான் ஒரு வருஷம் முன்னாடி வந்திருந்தா இது வந்திருக்காது இல்லையா, இதை நான் முதல்லையே பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லும் போதோ அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது. அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு வரும்போது எங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட், மேமோகிராம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும், பேப்ஸ்மியர் 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பண்ணி வரும் முன்னாடியே அதை காத்துக்கலாம். வந்தாலுமே அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் லெவல்ஸ் எல்லாம் வேறு லெவலாக வந்துருச்சு. 100% க்யூர் கொடுக்குற அளவுக்கு இட் ஹஸ் கம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி விமென் அவுட் தேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வந்து உங்களோட ஹெல்த் பார்த்துக்கணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். மொபைல் மோனோகிராஃப்ங்கிறது 5, 10, 15, 20 முன்னேற்றம் கொண்டு வந்து மக்கள் மனதிலையும் பெண்கள் மனதிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்டிவிட்டியாக கொண்டு வந்து இந்த ஒரு பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவேர்னஸ் கொடுத்தாலே போதும். எப்படி ஒரு காலத்தில் படிப்பறிவு இல்லாமல் இருந்து கற்றுக் கொடுக்க காமராஜ் காலத்தில் ஸ்கூல் உருவாக்கப்பட்டதோ, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான், அதே போல் ஒரு அவேர்னஸை உருவாக்கி கொடுத்தாலே அது பெண்கள் மனதில் மனம் ரொம்ப வலிமையாக இருக்கும். நம்மளாம் மறக்க வேணாம், அவங்க மறக்க மாட்டாங்க, நம்மளாம் மறந்து போயிடுவோம். பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆழமாக இருக்கும். அவங்களோட ஃபர்தராக வர சில்ட்ரன்ஸுக்கும் அவங்களோட பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த நேரம் என்னோட ஒரே ரெக்வஸ்ட் மட்டும்தான், நமக்கு எப்படி ஒருத்தர் கேரிங்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அதே போல் நம்மளும் நமக்கு கேரிங்காக இருக்கிற நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும், நம்ம சார்ந்து இருக்கிற பெண்களுக்கும், நம்ம சார்ந்த சமுதாயத்திற்கும், குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் குடியிருக்கோன்னா அங்கே ஒரு சமுதாயம் இருக்கும். 100 பேர் 50 பேர் இருப்பாங்க. எந்த இடங்களும் தனி மனித வாழ்க்கையை வாழ முடியாது. காட்டுக்கு போனாலும் 10 இடங்கள் சேர்ந்து தான் இருக்கும். நம்மளும் வாழும்போது நம்ம கொடுக்குற ஒரு சரௌண்டிங் சுற்றி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு குடியிருப்பில் இருக்கும், சுற்றி மீது ஒரு தெருக்கள் இருக்குன்னா நம்ம குடும்பத்திலையும் நம்ம சமுதாயத்திலையும் ஒரு சேவை மனப்பான்மையாக இந்த பர்டிகுலர் ஒரு மொபைல் மோமோகிராமை செயல்படுத்தி கொண்டு போய் மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தா வெகு சில வருடங்களில் இந்த ஒரு பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸை மக்கள் மனதில் பெண்கள் மத்தியில் கொண்டு வந்து இந்த கேன்சருக்கு தடையுமே இல்லாத அளவுக்கு அதுக்கு ஒரு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிடுவாங்க. டிமாண்ட் இருக்கும்போது அதுக்கு ஒரு வேக்சினேஷன் ஏதாவது உருவாகும். அதுக்கு மக்கள் உடனே டாக்டர்ஸ் உடனே R&D பண்ணி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த காலங்களும் வரும். அதை நம்ம எல்லோரும் ஒரு முதல் முன்னெடுப்பாக இருந்து பண்ணணுங்க. என்னோடய தாழ்மையான பணிவான ரெக்வஸ்ட்டு. இதெல்லாம் செய்வீங்கன்னு நம்பலாம் இல்லையா? நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்களெல்லாம் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நான் வரும்போது உங்கள்கிட்ட கேட்டு இந்த ப்ரோக்ராமை பண்ணுங்கன்னு நம்ம பத்திரிக்கை துறையாகட்டும், பத்திரிக்கை நண்பர்களாகட்டும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொதுமக்களாகட்டும், இங்கே ஒவ்வொரு செக்யூரிட்டி வாட்ச்மேன்லேருந்து டிரைவர்லேருந்து எல்லாருமே நம்ம சார்ந்த சமூகத்துக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணோம்னா இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம்ல. நீங்களாம் கமிட்மெண்ட் பண்ணால் தான் அடுத்த ப்ரோக்ராம் போவேன். பண்ணலாம்ல, செய்யலாம்ல. எனக்கு சவுண்டு கேட்கலையே, இங்கேருந்து வரலையே ஒன்றா. ஓகே, நன்றி, தேங்க்யூ. எதுக்கு பிரஸ்ட் கேன்சர் பண்ணணும்னா, இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சர் இஸ் அ லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, த்ரூ அவுட் த வேர்ல்ட். சதவீதம் எடுத்தா, இன்சிடென்ஸ் எடுத்தா நியர்லி 25.8 to 25.8 to 28.8 per 100,000 பாப்புலேஷனுக்கு இந்த கேன்சர் இருக்கு. That means 1 in 19 will develop this cancer, breast cancer. So இந்த அளவுக்கு இந்த கேன்சர் rampant-ஆ இருக்கு. இது எப்படின்னா, பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூரல் ஏரியாவும் இருக்கு, மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்கு. மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இட் கோஸ் ஈவன் அப் டு 50% 100,000 பாப்புலேஷன். இவ்வளோ ஒரு ரேம்பண்ட் கேன்சரை நம்மளால கண்டுபிடிக்கிறதுனா எப்படி பண்றது? கேன்சரை ஏர்லியாக கண்டுபிடிச்சாதான் நம்ம கியூர் பண்ண முடியும். ஸோ திஸ் மொபைல் மேமோகிராம் யூனிட்டை டோர் டு டோர் போகும்போது இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் போய் பேஷண்ட்ஸை ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுக்க சொல்கிறோம். அந்த எக்ஸ்ரே மூலமாக எடுத்தா என்ன பார்க்குறோம்? ஏர்லி டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏர்லி டிடெக்ஷன் பண்ணினா கியூர் ரேட்டும் அதிகமாக இருக்கும். இதே கேன்சரை லேட்டாக கண்டுபிடிச்சா கியூர் இருக்காது. அதுதான் காரணம். ஸோ ஏர்லி டிடெக்ஷன், சர்வைக்கல் கேன்சர் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் இந்தியா. அதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பேப்ஸ்மியர்னு சொல்லிட்டு மொபைல் யூனிட்ஸ் இருக்கு, அதே மாதிரி மேமோகிராஃப் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ காவேரி ஹஸ் லான்ச் திஸ் ப்ரோக்ராம் so that they will go not only to
city but also to mofussil areas to see அவளுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் இவனுக்கு கிடைக்கிறதுக்காக பண்றது. இதுதான் ஐடியா ஆஃப் த ப்ரோக்ராம். ஐ ஹோப் திஸ் ப்ரோக்ராம் will கிராண்ட் சக்ஸஸ். இது லான்ச் பண்றதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் கவிதான்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலி ஃபிசிஷியன், டாக்டர் சுஜேன் சொல்லிட்டு இஸ் a surgeon, இஸ் a robotic surgeon. ஸோ இவரெல்லாம் அண்ட் மீ டாக்டர் வைத்தீஸ்வரன் as an oncologist. So we are all form a team to see that these cancers are detected and cured early. That is the idea of the concept. இந்த லான்ச் வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் அலாங் வித் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் இருக்காங்க. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல பண்றோம். இன்னைக்கு வந்து அமைச்சருடைய முன்னணியில இது நடக்குது. இது வந்து உமன்ஸ் ஹெல்த்துக்காக தான் மெயினா. பிகாஸ் நிறைய பேர் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கம்மியா இருக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு வந்துட்டு சரியா கை நிற்காம இருக்கலாம். அதோட வசதிகள் குறைவா இருக்கலாம். நம்மளுக்கு இது வந்து இந்த டாக்டர் வந்து கம்பவுண்ட் பண்ணலாமான்னு அந்த ஃபியர் இருக்கலாம். மேமோகிராமே ஒரு பயம் இருக்கலாம். இந்த பேரியரெல்லாம் பிரேக் பண்ற மாதிரி மேமோகிராம் யூனிட்டே வந்து அவங்களுடைய வீட்டு வாசல்ல வந்து இருக்கும். இந்த யூனிட்ல வந்து உள்ள வந்துட்டு எக்ஸ்ரே மேமோகிராம் ஆப்ளிகேட் பண்றக்கூடிய வசதிகள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். யார் வேணாலும் எனி women above 40 years can utilize this opportunity. So we thank Kaveri Hospital and Lions Club International and the Honorable Minister to grace this occasion. Thank you. வரைக்கும் ஆரம்பத்துல கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சுலபமாயிடும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கியூர் ரேட்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதனாலதான் நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக பண்றோம். இருந்தாலும் இப்ப நம்ம நாட்டுல வந்து பிரஸ்ட் கேன்சர் இவ்வளவு காமனா இருக்கும் பொழுது கூட ஆரம்ப ஸ்டேஜ்ல பிரஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 15 to 20% தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை நம்ம ஜாஸ்தி ஆக்குறதுக்கு நிறைய பெண்கள் வந்து மேமோகிராம்ங்கிற இந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த கேன்சர் வந்து கட்டி நம்ம கைக்கு தென்படும் கூடாதே கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து மார்பை முழுசா அகற்றாம without removing the entire breast we can cure breast cancer. அதே மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். with just using hormone therapies, targeted therapies நம்ம பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம மார்பிலிட்டியை குறைச்சி அவங்களுக்கு அவுட்கம்ஸ் பெட்டரா கொடுக்கலாம். அதனால இந்த மேமோகிராம் கண்டிப்பா வந்து 40 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா பெண்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 years ஒரு மேமோகிராம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா நம்ம இந்த பிரஸ்ட் கேன்சரை வந்து ஸ்டேஜ் 0 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்சிட்டிவ் ஸ்டேஜ், அது ஒரு கேன்சரா வந்து பரவறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளா இருக்கும், குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. இது சப்ளிமெண்ட் பண்றதுக்கு சார் சொன்னாரு ஆங்கோபிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு மார்பை புத்துநோயை ப்ரிசர்வ் பண்றாங்க. அதே மாதிரி இது பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கம்ஸ் டவுன் கிராஸ்லி. ரேடியேஷன் கொடுக்கும்போது 5 நாள் கொடுத்தா போதும், 20 நாள் தொடர்ந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நாட் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்ஜரி ஹாஸ்பிசிஸ் பிளஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் மெடிக்கல் ஆங்காலஜியில் இருக்கிற கீமோதெரப்பி ஆர் ஹார்மோனல் தெரப்பி, அதே மாதிரி ரேடியேஷன் எல்லாமே குறைஞ்சி வரும். தட் இஸ் த ஐடியா ஆஃப் த ஹோல் திங். ஸோ டிடெக்ஷன், ஏர்லி டிடெக்ஷன் மேக்ஸ் அ ஹோல் இம்பேக்ட் இன் த சொசைட்டி. இட் வில் மேக் அ ஹோல் இம்பேக்ட் இன் தி cure of the patient. அதுதான் ஐடியா ஆஃப் த ஹோல் திங்.